படித்தேன், திராவிட இயக்கத்துடைய வரலாற்றிலிருந்து படித்தேன் என்று ராகுல் காந்தி பகிரங்கமாக சொல்கிறார். இதனுடைய அடுத்த போராட்டம் சமூக நீதிக்கான போராட்டம் என்கிறார். அந்த சமூக நீதிக்கான போராட்டத்தை அகில இந்திய அளவிலே நாம் அதை விரிக்கின்ற போது இது பல ஆதரவு குரல்கள் பல மாநிலத்திலிருந்து வருகின்றன. நேற்று மகாராஷ்டிராவில் இருந்து ஒரு தலைவர் பேசியிருக்கிறார், சமூக நீதியுடைய குரலை பேசியிருக்கிறார். பீகாரிலே, உத்தரப்பிரதேசத்திலே இளைஞர்கள் இன்று அதை நோக்கி வர ஆரம்பித்திருக்கிறார்கள். நம்முடைய முதலமைச்சர், நம்முடைய அண்ணன் சுபவி அவர்கள் சொன்னது போல சில அருமையான முன்னெடுப்புகளை எடுக்கிறார்கள். அதை எத்தனை பேர் உற்று பார்க்கிறீர்கள் என்று தெரியவில்லை. அடுத்த தலைமுறைக்கான மாணவர்களை, இளைஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை திராவிட இயக்க அரசியலில் ஆற்றுப்படுத்துவது மட்டுமல்லாமல் சுதந்திரத்தினுடைய அவசியத்தை, விடுதலையினுடைய விழுமியங்களை, ஜனநாயகத்தின் ஆழத்தை, சமூக நீதியினுடைய இன்றியமையாமையை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதன் மூலம் ஒரு பாரம்பரியமான ஒரு அரசியல் தளம் மேலும் மேலும் விரிவடையும் என்பதற்கான அடிப்படையான வேலைகளை மேற்கொண்டிருக்கிறார். ஆகவே கலைஞருடைய நினைவு நாளாகி இன்று எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம். நாம் எல்லோரும் இந்த சாதி, சமயம் என்கிற அடையாளங்களை எல்லாம் மறந்துவிட்டு தலைவர் கலைஞர் அவர் எதற்காக வாழ்ந்தாரோ, சாதிய வெறியையும் மத வெறியையும் அடித்து நொறுக்குவதற்காக வாழ்ந்தார் அல்லவா? அப்படி ஒழுங்குகிற வாழ்க்கையினுடைய அடிப்படையாக நாம் எல்லோரும் தமிழர்களாக எழுவோம், தமிழர்களாக வாழ்வோம், தமிழர்களாக வெற்றி பெறுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. தலைமை கழக பேச்சாளர் அருமை சகோதரர் காஞ்சி பாஸ்கர் அவர்கள் சிறப்புறார். 8 திக்கும் திசை 4 அதிரத்தக்க விதத்தில் ஆட்சி நடத்தி மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் நெஞ்சங்களிலே நிழலாடி கொண்டிருக்கக்கூடிய பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருக்கும் திசை நோக்கி வணங்கி போராளி ஓய்வதில்லை என்கின்ற தலைப்பிலே இன்றைக்கு 2ஆம் நிகழ்ச்சியாக அம்பத்தூர் தொழிற்பேட்டை பகுதியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய அம்பத்தூர் தொகுதியினுடைய ஈடு இணையற்ற சட்டமன்ற உறுப்பினர், அம்பத்தூர் வடக்கு பகுதி கழகத்துடைய செயலாளர் அருமை அண்ணன் ஜோசப் சாமுவேல் எம்எல்ஏ அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கக்கூடிய சென்னை கிழக்கு மாவட்ட கழகத்தை பொலிவோடும் வலிவோடும் வழிநடத்தி வருகின்ற இந்து அறநிலையத்துறை அமைச்சரும் சென்னை பெருநகர குழுமத்தினுடைய தலைவருமான எங்கள் நெஞ்சம் நிறைந்த அண்ணன் PK சேகர்பாபு அவர்களே, வருகை தந்து அமர்ந்திருக்கக்கூடிய 7வது மண்டல குழுவினுடைய தலைவர், மாமன்ற உறுப்பினர், தலைமை செயற்குழு உறுப்பினர் அருமை அண்ணன் PK மூர்த்தி அவர்களே, அம்பத்தூர் தெற்கு பகுதி கழகத்துடைய செயலாளர், மாமன்ற துணைத் தலைவர் அருமை அண்ணன் DSP ராஜகோபால் MC அவர்களே, அம்பத்தூர் கிழக்கு பகுதி கழகத்துடைய செயலாளரும் செயல் வீரருமான அண்ணன் MTR நாகராஜ் அவர்களே, மருத்துவரணி அமைப்பாளர் அக்கா சாந்தகுமாரி அவர்களே, மாமன்ற உறுப்பினர் V ரமேஷ் என்கிற நீலகண்டன் அவர்களே, LCF ஆதி திராவிட நிலைக்குழு அமைப்பாளர் LPF அண்ணன் மோகன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினரும் மாமன்ற உறுப்பினருமான அக்கா டாக்டர் AP பூர்ணிமா அவர்களே, நாகவல்லி அவர்களே, து. ஆயிரம் அவர்களே, கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, ஜே. பாலமுருகன் அவர்களே, வருகை தந்து உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய பல்வேறு வரலாறுகளை சுட்டு விரலிலே தன் நெஞ்சங்களிலே தேக்கி வைத்திருக்கக்கூடிய திராவிட இயக்கத்தினுடைய ஈடு இணையற்ற தலைவர், திராவிட இயக்க தமிழர் தலைவர் அருமை அண்ணன் சுபவி பாண்டியன் அவர்களே, அகில இந்திய காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய மூத்த தலைவர் அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களே, தொகுதி பார்வையாளர் அண்ணன் சன் முடியாண்டி அவர்களே, நன்றி உரை நவலிருக்கின்ற அண்ணன் கமல் அவர்களே, இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்க
பாரதிய ஜனதா அரசை இன்றைக்கு இந்திய உபகண்டம் நடுக்கக்கூடிய விதத்திலே அருமையண்ணன் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய தலைவரும் சமூக நீதியினுடைய தலைவருமான தளபதியினுடைய வலதுகரமாக திகழக்கூடிய அருமையண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை வருக வருகவன என வரவேற்கின்றோம். ஆக இன்றைக்கு மத்தியிலே ஆளக்கூடிய எனக்கு முன்னால் அருமையண்ணன் பீட்டர் ஆல்போன்ஸ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். இன்றைக்கு இதுவரையிலே வாக்குகளை திருட்டு வாக்குகள், போலி வாக்குகள் என்கின்ற விதத்திலே இன்றைக்கு பாரதிய ஜனதாவுடைய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய மோடியே உண்மையிலே தோல்வியை தழுவினார். 4 ரவுண்டிலே மோடி வந்து தோத்தார். 4 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா என்றத்தை நிறுத்திட்டு 7 மணிக்கு திடீர் மோடி முன்னணி என்று அறிவித்தார்கள். ஆக இந்திய உபகண்டத்திலே மோடியே தோற்ற வரலாறு, அதை மாற்றி அமைத்துக் கொடுத்தது தேர்தல் ஆணையம். நாங்கள் குற்றம் சாட்ட கடமைப்பட்டிருக்கின்றோம்.